ஹலோ நண்பர்களே, இன்றைய எபிசோடில் நடக்கப் போகும் சம்பவங்கள் குடும்ப உறவுகளையும், மறைத்து வைக்கப்பட்ட உண்மைகளையும், நம்பிக்கையையும், துரோகத்தையும் சுற்றி நகரும் வகையில் மிகவும் பரபரப்பாக அமைந்திருக்கின்றன. கதையின் தொடக்கத்திலேயே ஐஸ்வர்யா மிகவும் மனவேதனையுடன் தனியாக அமர்ந்து கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் சேது அங்கு வருகிறார். ஐஸ்வர்யாவின் முகத்தில் இருக்கும் வேதனையை பார்த்ததும் என்ன நடந்தது என்று கேட்கிறார். அதற்கு ஐஸ்வர்யா மனதிலிருந்த வருத்தத்தை வெளிப்படுத்தி, தனக்காக வாங்கி வந்ததாக கூறிய பரிசு உண்மையில் வேறு யாரோ வாங்கி கொடுத்தது என்பதை தெரிந்து கொண்டதாகவும், ஏன் தன்னிடம் பொய் சொன்னீர்கள் என்று மிகவும் வருத்தத்துடன் கேட்கிறார். நீங்கள் உங்கள் மனசார 100 ரூபாய்க்கு கூட ஒரு சேலை வாங்கி கொடுத்திருந்தால் அது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் மற்றவர்கள் வாங்கிக் கொடுத்ததை உங்கள் பேரில் கொடுத்தது எனக்கு மிகவும் காயப்படுத்தியது என்று கண்ணீருடன் பேசுகிறார். இதைக் கேட்ட சேது தான் செய்த தவறை உணர்ந்து இனிமேல் எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன் என்று கூறி உடனே அவரை அழைத்து சென்று தனது விருப்பப்படி ஒரு புதிய சேலையை வாங்கிக் கொடுக்கிறார். அந்த சிறிய அன்பு ஐஸ்வர்யாவை மகிழ்ச்சியடையச் செய்கிறது. இருவரும் வீட்டிற்கு திரும்பிய பிறகு, இப்போது நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று ஐஸ்வர்யா மகிழ்ச்சியுடன் பேசி, நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ்செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கொண்டிருக்கும் வேளையிலே திடீர்னு ஒரு மர்மமான தொலைபேசி அழைப்பு வருகிறது. அதை அவர் உடனே துண்டித்து விடுகிறார். ஆனால் மீண்டும் மீண்டும் அதே எண்ணிலிருந்து அழைப்பு வருவதால் சேது அதை கவனித்து, யார் அழைக்கிறார்கள் என்று போய் பேசிவிட்டு வா என்று சொல்கிறார். இதுவே அடுத்த பெரிய திருப்பத்திற்கு வழி அமைக்கிறது. வீட்டை விட்டு சற்று வெளியே சென்ற ஐஸ்வர்யா யாரும் தன்னை பார்க்கிறார்களா என்று சுற்றி நோக்கி மிகவும் பதட்டத்துடன் அந்த அழைப்பை ஏற்கிறார். ஆனால் அவருக்கு தெரியாமல் அருகில் கருப்பு நின்று கொண்டிருந்தார். ஐஸ்வர்யா பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய காதில் விழுகிறது. எனக்கு இனிமேல் போன் செய்யாதே என்று எத்தனை முறை சொன்னேன். நான் இப்போது வேறு வாழ்க்கையில் இருக்கிறேன். மீண்டும் மீண்டும் ஏன் என்னை தொந்தரவு செய்கிறாய் என்று ஐஸ்வர்யா கோபமாக பேசுகிறார். அதற்கு எதிர்முனையில் இருக்கும் நபர், நான் கேட்டதை கொடுத்துவிட்டால் இனிமேல் உன் வாழ்க்கையில குறுக்கிட மாட்டேன். இல்லையென்றால் உன் புதிய குடும்பத்திற்கே வந்து நம்முடைய திருமணத்தை பற்றி எல்லோரிடமும் சொல்லிவிடுவேன் என்று மிரட்டுகிறார். இதை கேட்டதும் ஐஸ்வர்யா இன்னும் அதிக பதட்டமடைந்து, என்னுடைய வாழ்க்கையை கெடுக்க நினைக்காதே, நீ யாரிடமும் ஏதாவது சொன்னால் உனக்கு நல்லது நடக்காது என்று கடுமையாக எச்சரித்து அழைப்பை முடித்து விடுகிறார். இந்த உரையாடலை முழுவதுமாக கேட்ட கருப்பு அதிர்ச்சியில் உறைந்து போகிறார். இதுவரை மிகவும் நல்ல பெண் என்று நினைத்திருந்த ஐஸ்வர்யாவுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் அவருடைய மனதில் வலுவாக பதிகின்றது. உடனே இந்த விஷயத்தை மலரிடம் சென்று பகிர்ந்து கொள்கிறார். இருவரும் சேர்ந்து, இது சாதாரண விஷயம் அல்ல, உண்மை கண்டுபிடிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று முடிவு செய்கிறார்கள். மலரும் கருப்பும் மிகவும் கவனமாக ஒரு திட்டத்தை தீட்டுகிறார்கள். முதலில் ஐஸ்வர்யாவின் மொபைல் எண்ணிலிருந்து அந்த மர்ம நபரின் எண்ணை எப்படியாவது எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதுக்காக சரியான சந்தர்ப்பத்தை காத்திருக்கிறார்கள். சில நேரத்தில் ஐஸ்வர்யா குளியலறைக்கு செல்கிறார். அந்த நேரத்துல சேது குழந்தையுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறார். இதை வாய்ப்பாக பயன்படுத்திய கருப்பு ஐஸ்வர்யாவின் மொபைலை எடுத்து மலரிடம் கொடுக்கிறார். மலர் வேகமாக அந்த எண்ணை குறிப்பெடுத்து மீண்டும் மொபைலை பழைய இடத்தில் வைத்து விடுகிறார். பிறகு இருவரும் சேர்ந்து அந்த எண்ணிற்கு அழைத்து குரலை மாற்றி பேசுகிறார்கள். எதிரில் இருந்த நபர் சந்தேகப்படாமல் பேச ஆரம்பிக்கிறார். சில நிமிடங்களில் அவர், நம்முடைய திருமண புகைப்படங்கள் எல்லாம் என்னிடம் இருக்கின்றன என்று கூறி பல புகைப்படங்களை அனுப்பிவிடுகிறார். அந்த புகைப்படங்களை பார்த்த மலரும் கருப்பும் அதிர்ச்சியில் பேச முடியாமல் போகிறார்கள். பதிவு திருமணம் நடைபெற்ற புகைப்படங்கள், இருவரும் ஒன்றாக எடுத்துக்கொண்ட படங்கள் என அனைத்தும் தெளிவாக இருந்தன. இப்பொழுது உண்மை முழுமையாக கையில் கிடைத்து விட்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள். இந்த விஷயத்தை மறைத்து வைப்பது சேதுவின் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அநியாயமாக இருக்கும் என்பதால் உடனே குடும்பத்தினர் அனைவரையும் ஒன்றாக கூட்டி உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அந்த மாலை வீட்டில் இருந்த அனைவரும் மண்டபத்தில் ஒன்று கூடுகிறார்கள். ஏன் திடீரென்று அனைவரையும் அழைத்திருக்கிறீர்கள் என்று கேட்க, கருப்பு மிகவும் அமைதியாக ஆனால் உறுதியான குரலில் பேச ஆரம்பிக்கிறார். இன்று நான் சொல்லப்போகும் விஷயம் இந்த குடும்பத்தின் எதிர்காலத்தை மாற்றக்கூடியது. சேதுவின் வாழ்க்கை எனக்கு மிகவும் முக்கியம். அதனால்தான் எல்லோரையும் இங்கே அழைத்திருக்கிறேன் என்று கூறுகிறார்.
அனைவரும் குழப்பத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சேதுவும், "என்ன மாமா, என்ன விஷயம்?" என்று கேட்கிறார். அதற்கு கருப்பு, "நான் கொஞ்ச நேரத்திற்கு முன்பு ஐஸ்வர்யா யாரோ ஒருவருடன் ரகசியமாக பேசுவதை கேட்டேன். பிறகு அவளுடைய போனில் இருந்த எண்ணை எடுத்து விசாரித்தோம். அதில் கிடைத்த ஆதாரங்கள் எல்லாம் பார்த்தபோது ஐஸ்வர்யாவுக்கு ஏற்கனவே ஒரு பதிவு திருமணம் நடந்திருக்கிறது என்பது உறுதியாக தெரிந்தது" என்று சொல்கிறார். இதை கேட்டவுடனே அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். ஐஸ்வர்யா மட்டும், "இது எல்லாம் பொய், என்னை பழிவாங்கவே இப்படி குற்றம் சாட்டுகிறார்கள்" என்று மறுக்க முயற்சிக்கிறார். ஆனால் கருப்பு அமைதியாக, "நீ உண்மையை சொன்னால் நல்லது, இல்லையென்றால் என்னிடம் இருக்கும் ஆதாரங்களை எல்லோருக்கும் காட்ட வேண்டிய நிலை வரும்" என்று எச்சரிக்கிறார். ஐஸ்வர்யா தொடர்ந்து தன்னை நிரபராதி என்று கூறிக்கொண்டே இருக்கிறார். "நான் சிறுவயதிலிருந்தே